ஹலோ ஹலோ ஆனீர குதும்பானத்தில மணிமாதிவலோ பெரும் அதிசயம். ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 14ஆம் தேதி ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:59. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் அபிஷேக ஆராதனை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் ஆயத்தமாகிறார்கள். ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அதற்கு முன்னதாக இந்த நாளுக்கான வசனம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சங்கீதம் 122:7 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வசனங்களுக்கூடாக அந்த நாளை வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் சாமுவேல் 28, எரேமியா 4, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 15வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கத்தக்கதாக கேளுங்கள், வாசியுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி பினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஜனட் அவர்களும் ஆயத்தமாகி ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். ஜெப வேளைக்காக இந்த வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனையுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து வழி நடத்துவார். அவரிடம் ஒப்பு கொடுப்போம். அவர் இந்த வேளையிலும் கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரை நம்ம ஒப்படைப்போம். பிரைசலோடமா உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்க செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜா ஆண்டவரே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியிலே வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் ஊழியங்களிலே, எங்கள் சபைகளிலே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே சந்ததிகளிலே ஆண்டவரே அப்பா எங்கள் ஊழியங்களிலே ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தரும். இன்றைக்கு கட்ட வேண்டிய பில்லுகளை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா, நிலுவையாய் நிற்கிற எல்லா பில்லுகளையும் ஆண்டவரே சமுத்திரத்திலே இயேசு நாமத்தில தள்ளப்படுகிறதாப்பனே. ஆண்டவராகிய தேவனே, அப்பா ராஜா, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே தீமைக்குட்படாதபடி தீமையில் இருந்து எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உந்தனாதாரமே. அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உந்தனாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே,
அவர் நித்திய புயங்கள் எங்கள் ஆதாரமே, அநாதி தேவனு அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் எங்கள் ஆதாரமே. ஆண்டவராகிய தேவனே, நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுக்கு கூட்டியப்பா, நீரே எங்களுக்கு அரண் தகப்பனே. அப்பா பிதாவே, உடைய ரத்தத்தினால் எங்களை சுற்றி வேலி போடுகிறோம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே நீர் எங்களை வேலி எடுத்து காப்பாற்றுகிறீரப்பா ராஜா. எங்கள் சம்பத்து இந்த தேசத்திலே பெருகிறதையா, எங்கள் ஊழியங்கள் பெருக்கம் அடைகிறது. திருச்சபையிலே ஜனங்கள் உம்முடைய ஆத்துமாக்கள் பெருக்கம் அடைகிறார்கள். ஆண்டவரே பிள்ளைகள் பெருக்கம் அடைகிறார்கள், வாலிபர்கள் பெருக்கம் அடைகிறார்கள் அப்பா. நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைகிறோம். எங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புகிறதப்பா. கைட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளிடுகிறேன். கற்பத்தின் கனிகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் சொல்லி ஆண்டவரை அறிக்கை இடுகிறோம் தகப்பனே. நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே நாங்கள் நம்பி இருக்கிறவர், நீர் எங்கள் தேவனப்பா ராஜா. ஆண்டவரே அந்நிய தேவர்களுக்கு, ஆண்டவர் தேவர்களுக்கு முன்பாக நாங்கள் கையெடுத்தது இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே நீரே எங்கள் இருதயத்தில் இருக்கிறீர், நீரே எங்கள் தேவனப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம், உண்மையில அன்பு கூறுகிறோம் தகப்பனே. 6 இக்கட்டுகளுக்கு விலக்கினவரே, 7வதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே அப்பா, தேவரீர் எங்களுக்காக பிணப்படுவீராக. வேறு யார் எங்களுக்காக பிணப்படுவார்கள் தகப்பனே? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவராகிய தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனே, நீரே எங்கள் அடைக்கலம் என்று ஆண்டவரே உமக்கு நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேத வசனத்தின்படி சொல்லாவிட்டால் எங்களுக்கு விடியற்கால வெளிச்சம் இல்லையென்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து சொல்லுகிறோம் ஐயா. இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்படும் சொல்லி உடைய வேத வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்திலே விசுவாசிக்கிறோம். we love you ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூயது அன்பே, இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தன் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் தனாதாரமே. ஹல்லேலூயா. எங்கள் தேவனால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே ஐயா ஆண்டவரே எத்தனையோ விதமான அற்புதங்களை செய்திரப்பா. நீர் சத்தியமும் கிருபையும் உள்ளவராய் வந்தீரப்பா. ஆண்டவரே சத்தியம் ஜனங்களை சந்தித்ததப்பா, கிருபை அவர்களை மேற்கொண்டதப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வனாந்திரமான வாழ்க்கையிலே ஐயா நீரூற்றாய் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒவ்வொன்றும் வெக்கப்பட்டு போகவில்லையப்பா, அவைகள் பிரகாசம் அடைந்தன தகப்பனே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே வாழ்வின் சூழ்நிலைகள் ஐயா, வாழ்வின் காரியங்கள் அப்பா ராஜா எங்களை மோதுகின்ற வேளையில எல்லாம் தேவரீர் எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நானும் தேவன் சொல்லுகிற தேவனப்பா ராஜா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பலுகவும் பெருகவும் பண்ணின தகப்பன் நீங்க தானப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, அவனுடைய கற்பம் செத்து போயிருந்த வேளையிலும் அவனுடைய மனைவியினுடைய ஆண்டவரே சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்ததை ஆண்டவரே எண்ணாமல் நீர் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்தி ஆண்டவரே விசுவாசத்தில் வல்லவனானான் ஐயா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், நீர் செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிக பாரங்கள் சுமத்தாமல் இருப்பது எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு நலம் என்று கண்டதென்று சொல்லி வார்த்தை சொல்லப்படுகிறது ராஜா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன வாக்குத்தத்தம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சட்டம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நியமம் ஆண்டவரே தேவனே. அப்பா உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை பருக பண்ணுகிறீர், எங்களை பெருக்கமாக்குறதாக பெறப்பா.
நிறைய எங்களுடைய ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருக்கிற அன்பானவருடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவரப்பா. உங்களுடைய காருண்யம் எங்கள் பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்றும் ஐயா ராஜா. வலதுபுறம் திரும்பும் போதும் இடதுபுறம் திரும்பும் போதும் இதுதான் வழி என்பதை என் ஆவியானவர் சொல்லிக் கொடுமப்பா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம், என் அப்பாவே உமக்கு சூத்திரம், அன்பான தகப்பனே உமக்கு சூத்திரம் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஐயா ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூத்திரம். கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுங்கள் ஆதாரமே. அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் எந்த ஆதாரமே. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. அந்த மரியாளை போல தகப்பனே ஆண்டவரே தேவனே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு கூட எங்கள் கண்ணீர்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் ஐயா ராஜா. உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே எங்களை கண்ணீரால் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே சூத்திரம் செலுத்துகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் ஊழியங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் தேசத்தின் ஜனங்களையும் அங்கே ஆண்டவரே அங்கே இருக்கின்ற ஆண்டவரே எங்கள் ஜனங்களை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் சகோதரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சூத்திரம். எப்படி எங்களை தெரிந்து கொண்டீரோ அதே போல எங்கள் சகோதரங்களை நீங்க தெரிந்து கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கும்படி கேட்கிறோம் அப்பா. ஜெபத்திலே எல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்களை தேவனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே பொருளாதார பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலை ஆக்கும் அப்பா. பில்லுகள் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. அப்பா அந்தந்த நேரங்களில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்ய அவருடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீருடைய அதிசயங்களை காண செய்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து 5000 பேரை போசித்து மீதம் எடுக்க வைத்தீரையா. ஆண்டவரே ஜோனத்தானும் அவனுடைய ஆயுத தாரியும் ஆண்டவரே. அப்பா பெலிஸ்தருடைய ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே தேவனே. அப்பா ராஜா பாசறைக்கு போகின்ற வேளையிலே ஆண்டவரே அப்பா தகப்பனே அவர்களிடம் மட்டும்தான் ஆண்டவரே தேவனே ஆயுதம் இருந்தது. அதை கொண்டு ஆண்டவரே தேவனே அந்த பெலிஸ்தர்களை முறியடித்தார்கள் அப்பா. ஆண்டவரே கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ஆண்டவரே நீர் ரட்சிப்பதுக்கு தடை இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா ஆண்டவரே பானையிலே கொஞ்சம் மாத்தான் இருந்தது அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே ராஜா. ஆண்டவரே கலசத்திலே கொஞ்சம் எண்ணதான் இருந்தது அப்பா ராஜா. அந்த கொஞ்சத்தை கொண்டு ஆண்டவரே பெரிதாய ஆசீர்வதித்த தகப்பன அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும் ஐயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை மகிமையில் நிறைவாக்குறதற்காக சூத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே எங்கள் நிமித்த நீர் தரித்திரரானீரே அதற்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம் சகல காரியங்களிலும் விடுதலையாக்குற நாமம். இயேசு 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 இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த அலங்கார ஆண்டவரே வாசலுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு முடவன் ஆண்டவரே தகப்பனே ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா நிற்கதியாய் நின்ற வேளையிலே ஐயா ராஜா. ஆண்டவரே உதவியற்ற வேளையிலே நடக்க முடியாத சூழ்நிலையிலே ஐயா. ஆண்டவரே பேதுருவும் ஆண்டவர் யோவானும் வந்து எங்களிடத்துல ஆண்டவரே காசும் பணமும் இல்லை, ஆனாலும் இயேசு என்கிற நாமம் உண்டு என்று சொன்னார்கள் அப்பா. இயேசு என்கிற நாமத்தினால் ஆண்டவரே தேவனே எங்கள் ஜனங்களை நாங்கள் விடுதலை பண்ணுகிறோம். இயேசு என்கிற நாமத்தை நம்முடைய இலங்கை தேசத்திலே நாங்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரை உச்சரிக்கிறோம். வடமாகாணத்துல இயேசு, கீழ் மாகாணத்துல இயேசு, மேல் மாகாணத்துல இயேசு,
மத்திய மாகாணத்துல இயேசு ஆண்டவராகிய தேவனே அப்பா ராஜா, எல்லா இடங்களிலும் இயேசு 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 விசுவாசத்தோடு எல்லா இடங்களிலும் நடந்து திரிகிறோம் ஐயா. இயேசு ரத்தத்தை எடுத்து இலங்கை தேசம் முழுவதும் இயேசு இயேசு சொல்லி ஆண்டவரை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே எங்கள் ஊழியத்திலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் திருச்சபைகளிலே நடந்து திரிந்து இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு கதிரைகளிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஸ்காப்ரோ பகுதிகளிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பெஸ்ட் பகுதிகளிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த கனடா தேசம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம். யூரோப் தேசங்களிலே ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் விடுவிக்கின்ற நாமம். இயேசுவின் நாமம் விண்ணப்பங்களை கேட்கின்ற நாமம். இயேசுவின் நாமம் உங்களை உயர்த்துகிற நாமம். இயேசு என்கிற நாமம் உங்களை பெருக்கமாக்குற நாமம். இயேசு என்கிற நாமம் உங்கள் தலையை உயர்த்துகிற நாமம். இயேசு என்கிற நாமம் நம்மை ஆசீர்வதிக்கிற நாமம். இயேசு 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 இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 அப்பா ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூயது அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூயது அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுங்களாக. ஆண்டவரே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் சொன்ன தேவனே. அப்பா, பூட்டிய கதவுக்கு மத்தியில சீசர்கள் ஆண்டவரை பயந்து ஒடுங்கி போயிருந்த சூழ்நிலை ஐயா, அடைக்கப்பட்ட ஆண்டவரே வீட்டுக்குள்ளே வந்து சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே உடைய சீசர்களை ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆறுதல் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஐயா பூட்டப்பட்ட கதவுகள், ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசல்கள், ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, துக்கம் நிறைந்த இடங்கள் அப்பா ராஜா, வேதனை நிறைந்த இடங்களிலே ஐயா அப்படி சமாதானத்தை கட்டவிழ்க்கும்படி செபிக்கிறோங்க தாவே. சமாதானம் 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 ஐயா. ஆண்டவரே, நீர் பிறக்கும் பொழுது தூதர்கள் பாடினார்கள் ஐயா. ஆண்டவரே, பூமியிலே சமாதானமும் ஜனங்கள் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக என்று. ஆண்டவரே, சபைகளிலே சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, குடும்பங்கள் மத்தியிலே சமாதானம் உண்டாவதாக. உங்களுடைய பிரியம் உடைய பிள்ளைகள் மேல் உண்டாவதாக ராஜா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, எந்தெந்த வீடுகளிலே வாலிப பிள்ளைகள் பாவத்தோடு இருக்கிறார்களோ, திசை மாறி இருக்கிறார்களோ, அவங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்பா. எசப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. ஆண்டவரே தேவனே, வாலிப பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாய் தகப்பனுக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மனுஷர்களுடைய பார்வையில அடைக்கப்பட்டதா இருக்கலாம், ஆனா நீர் ஆண்டவரே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் கூட்ட மாட்டான்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. வாழ்வு கொடுக்க வந்த தேவனையா. ஆண்டவரே அப்பா பிதாவே தகப்பனே, யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறதப்பா. ஆண்டவரே, நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான்னு சொல்லி இருக்கிறீர் ஐயா. என்னுடைய ஆடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நான் என்னுடைய ஆடுகளுக்காக வாழ்வு கொடுக்கவும் அவர்கள் பரிபூர்ணமடையும் வந்த கர்த்தர் சொல்லி இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா. இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை நீங்களாக்கி மீண்டும் கொண்டீரப்பா ராஜா. சாபம் இல்லையப்பா, சாபம் இல்லையப்பா ராஜா. சாபத்தை சிலுவையிலே ஆண்டவரே பரிகரித்த தேவனையா. சத்ருவானுடைய ஆண்டவரே தீமையான யோசனைகளை பரிகரித்த தேவனப்பா. ஆண்டவரே தேவனே தகப்பனே சோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா 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 உம்மை ஆராதிக்கிறோம். அன்பான தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya தகப்பனே. ஹalleluya. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூயது வருளால் நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம்மை நித்திய மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அடுத்த பாடலை பாடுகின்ற வேளையிலே எனக்கு இந்த சாட்சி அடிக்கடி இந்த சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சின்ன மகள் 4 மாசத்திலே அங்கே அவ ஆக்சிஜன் குறைவா இருக்கிறவர்களே சிக்கிட்ஸ்ல ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணப்பட்டிருந்தது. அங்கே எந்தவித சத்தமும் இல்லை, அப்படியே மயக்க நிலையில இருந்தாள் 4 மாசத்திலே. அப்பொழுது பெரிய பெரிய மிஷினை கொண்டு வந்தெல்லாம் அவளை எடுக்கிறார்கள், எக்ஸ்ரே எடுக்கிறார்கள், ஸ்கேன் பண்ணுகிறார்கள். அப்பொழுது நான் அந்த இடத்துல இருக்கிறேன். என்னுடைய சரீரம் குளிர்ந்து போனது, மரணத்துக்குள்ளே போய் வந்தது எனக்கு அப்பொழுது உணர்ந்தேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நாங்க செபிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், அந்த சிக்கிட்ஸ் அந்த ரூமில போயிருந்த கண்ணாடியை பார்த்து நானே சொன்னேன். அப்படிதான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, 93ஆம் ஆண்டு 93ஆம் ஆண்டு. அந்த வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை 94 கடைசியில. அப்பொழுது நான் அந்த கண்ணாடியில பார்த்து ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. தாவீது அங்கே சிக்லாக்கிலே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லப்படுகிற அவனுடைய மனைவிகள், அவனுடைய பொருட்கள் எல்லாம், அவனோடு கூட இருந்தவர்களுடைய எல்லா பொருட்கள் எல்லாம் அங்கே அவர்கள் சிக்லாக்கிலே அந்த எதிரிகள் அங்கே சூறையாடி கொண்டு போன வேளையிலே அவனோடு கூட இருந்தவர்கள் அவர்களும் தாவீதும் தங்களுடைய பிலன் இல்லாமல் பூ மட்டும் அழுதார்கள் சொல்லப்படுது. அதுக்கு பிற்பாடு அந்த கூட இருக்கிற மனுஷர்கள் இவன் தான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி இவன் மேல் கல்லெறிய முயற்சி செய்கிற வேளையிலே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. அதே போல அந்த கண்ணாடியிலே நானே பார்த்து, நகோமி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ வாழ பிறந்தவள், உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. மசிக்கு ஒரு காரியமும் தவறாய் நடக்க ஆண்டவர் விட மாட்டார். உன்னுடைய ஊழியம் ஸ்திரப்படும். ஹல்லேலூயா. இப்படி என்று சொல்லி நானே எனக்குள்ளே செபித்து இந்த பாடலை நான் பாடத் தொடங்கினேன். கர்த்தர் அற்புத விதமாக 10 நாள்ல அற்புதமான சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு ஆதரவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தமாய் மனிதரை எங்கும் கிருத தேவனை ஸ்தோத்திரிப்போம்.
கழித்தார் தேவகிருபை என்றும் பெருக தேவனை சோதரிப்போ அவளிருளகர தேவ ஒளி அடைந்தோ பாவலிருளகர தேவ ஒளி அடைந்தோம் அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிந்து பாரே அற்புதங்கள் எனக்கிட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார் அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிந்து பாரே அற்புதங்கள் எனக்கிட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார் திருவை என்றும் பெருக தேவனை சோதரிப்போ பாவ இருளகர தேவ ஒளி அடைந்தோ பாவ இருளகர தேவ ஒளி அடைந்தோ பதறி போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோம் அவரை நாம் தெரிந்தறியோமே அவரே நம்மை தெரிந்தெடுத்தார் தேவகிருபை எங்கும் பெருக தேவனை சோதரிப்போ அவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம் பலத்த ஜாதியாயிரமாக படர்ந்து நாங்கள் ஓங்கி வளர சிறுமையுமான உமக்கவர் அருள் புரிவார் தேவகிருபை எங்கும் பெருக தேவனை சோதரிப்போம் அவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம் அவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா ராஜா, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஆண்டவரே தேவனே எத்தனையோ விதமான காரியங்களில் அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதி படுக்கையிலோ ஆண்டவரே வாலிபர்களுடைய காரியங்களிலோ ஆண்டவரே தாய் தகப்பன்மார் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்களாக இருந்தால் தேவரீர் அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள் எனக்கிட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா ராஜா. தகப்பனே, பொருளாதார பிரச்சனைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளுடைய பிரச்சனைகளா இருக்கலாம், ஊழிய பாதைகளா இருக்கலாம். தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு பாதைகளிலும் நீங்க தான் ஐயா ராஜா அற்புதங்களை காண செய்யும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. உடைய இரக்கத்தின் கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாய் தகப்பன்மாரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. பிள்ளைகள் மேல் வாழ்வு வரும்படி செவிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும்படி செவிக்கிறேன். பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க விடமா செவிக்கிறேன் கர்த்தாவே. உடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சாட்சிகளோடு சாட்சியை நீங்க முடிக்கவில்லை. அந்த சகோதரி மேர்சி இப்பொழுது தன்னுடைய வாலிப பிள்ளையாக வளர்ந்து தன்னுடைய ஓன் பிசினஸ் நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தையும் செய்கிறார் ஐயா. ஆமீன். ஊழியம் செய்கிறார். ஊழியமும் செய்து கொண்டு ஓன் பிசினஸாக நடத்துகிறார். அதிலே தாயாரும் தகப்பனாரும் உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அன்று தெரிந்தெடுத்த அந்த மகள் ஊழியங்களை செய்யவும் அதே வேளையிலே தாயாருக்கு உதவியாகவும் வழி நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்கள் தெரிந்த பாத்திரங்களை அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வழி நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்தி நாளை நாளிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. ஆமேன். ஆமேன். Bless you everybody. Bless you. Bless you. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர்
பஸ்தனஹோமி லோகர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து சாட்சிகளோடு பாடல்களோடு துதிகளோடு வேத வசனங்களோடு வழி நடத்தினார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.